செக்குலர் பரவாளர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பரத் பேசிட்டு இருக்கேன். தலைப்பு எல்லாரும் பார்த்திருப்பீங்க. ஆபத்தில் இருக்கும் முதலமைச்சர். 200க்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகளை பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கும் சவுக்கு சங்கர். ஒரு மிகப்பெரிய ஒரு பிளான ஒரு கும்பல் போட்டுட்டு இருக்கு. விஜய் அவர்கள கவுக்கணும். அவருடைய கெரியர அழிக்கணும் அப்படின்னு திட்டமிட்டு ஒரு கும்பல் மிகப்பெரிய ஒரு பிளான்ல இறங்கியிருக்காங்க. இதுக்கு ஆதாரம் அப்படின்ற விஷயங்கத்தெல்லாம் நான் இந்த வீடியோல என்னால போட முடியாது. ஆனா, ஃபியூச்சர்ல நான் கொஞ்சம் கொஞ்சமா வெளில வரேன். ஏன்னா, இதுல என்னுடைய பாதுகாப்பும் இருக்கு. சரியா? அதையும் நான் உறுதிப்படுத்திக்கணும். எல்லாத்தையும் இன்னைக்கே போட்டேன்னா, இவங்க என்ன ஈஸியா தூக்கி முடிச்சு விட்டுருவாங்க. சவுக்கு சங்கர் கிட்டத்தட்ட ஒரு 200 காவல்துறை அதிகாரிகள பழிவாங்கும் நடவடிக்கையில ஈடுபட்டிருக்காரு. 200க்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகள இவர் வந்து பழிவாங்கியே ஆகணும்னு ஒத்த கால்ல நின்னுட்டு இருக்காரு. அதுக்கான வேலையும் ஆரம்பிச்சுட்டாரு. அந்த வேலையில முதல் பலியாடு யாருன்னு பார்த்தோம்னா, முகமது புகாரின்னு சொல்லி ஒரு இன்ஸ்பெக்டர். அவர் வந்து புழல் உடைய இன்ஸ்பெக்டர். அவர் வந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய வழக்குல, நான் உன்னை உள்ள தூக்கி போட்டுருவேன்னு ஒரு தொழிலதிபர மிரட்டி பணம் கேட்டதாகவும், பணம் பறித்ததாகவும் ஒரு குற்றச்சாட்ட ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி அவர தூக்கி உள்ள வச்சிருக்காங்க. அந்த கேஸ் முற்று முழுவதுமா புனையப்பட்ட ஒரு வழக்கு. அந்த வழக்கினுடைய பின்னணியில யார் இருக்கான்னு பார்த்தோம்னா, இந்த சவுக்கு சங்கர் தான் இருக்காரு. ஏன்? இவருக்கும் அந்த முகமது புகாரிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு புரொடியூசர் கிட்ட சவுக்கு சங்கரும், அவங்களுடைய மாஃபியா கும்பலும் மிரட்டி பணம் கேட்டாங்க, பணம் புடுங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு ஒண்ணு பதிவு செய்யப்படுது. 2025 காலகட்டத்துல. அந்த சூழல்ல அவர் வந்து ஆஜராகலன்னு சொல்லி நீதிமன்றம் வந்து பிடிவாரண்ட் போடுறாங்க. அந்த விஷயத்த இம்ப்ளிமெண்ட் பண்றது யாருன்னு பார்த்தோம்னா, இந்த முகமது புகாரி அப்படின்ற நபர், இந்த காவல்துறை அதிகாரி ஆந்திரால போய் சவுக்கு சங்கர கைது பண்ணி கூட்டு வராங்க. கூட்டு வந்து நீதிமன்றத்துல ஆஜர்படுத்துறாங்க. அப்புறம் குண்டாஸ் பதிவு செய்யப்படுது. அப்புறம் உள்ள இருக்காரு. அப்புறம் தாவேக்கா அரசாங்கம் வெளில வந்ததுக்கப்புறம் அந்த குண்டாஸ வந்து ரத்து செஞ்சு, அவர ஃப்ரீ பேர்டா வெளில தூக்கி விடுறாங்க. இப்ப இந்த பாயிண்ட்லாம் கொஞ்சம் கவனிங்க. சவுக்கு வெளில வராரு. வெளில வந்த உடனே தாவேக்காவினுடைய மிக முக்கியமான ஒரு அமைச்சர போய் மீட் பண்றாரு. ஆதவ் அர்ஜுனாவையோ, குஷி ஆனந்தையோ கிடையாது. அருண்ராஜ் அப்படின்னு முன்னாள் அதிகாரி. அவர போயிட்டு அதாவது இப்ப கரண்ட்ல மினிஸ்டர் அவரு. அவர போய் மீட் பண்ணி, சில பேச்சுவார்த்தைகள், சில விஷயங்கள் அப்படியே போகுது. இந்த இடத்துல விஜய் அவர்களுக்கு பாதுகாப்பு குடுக்கக்கூடிய, செக்யூரிட்டியா இருக்கக்கூடிய தர்மராஜன் அப்படின்ற ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஒருத்தரு சவுக்கு சங்கருக்கு சப்போர்ட் பண்றாரு. அதாவது எப்படி பிளான் பண்றாங்கன்னா, விஜய கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கு ஒரு கும்பல் இங்க ரெடி ஆகிட்டு இருக்கு. அந்த வேலைய நான் செஞ்சு குடுக்கிறேன். ஆனா எனக்கு டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள, நான் சொல்லக்கூடிய நபர்கள, நான் சொல்ற மாரி நீங்க செய்யணும்னு சொல்லி ஒரு டீலிங் ஒண்ணு போடுறாங்க. இந்த டீலிங் அடிப்படையில தான் இந்த முகமது புகாரி அப்படின்ற ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு புனையப்பட்ட வழக்குல அவர் வந்து கைது செய்யப்படுறாரு. கைது செய்யப்பட்டது அங்க மேட்டர் இல்ல. கைது செஞ்சதுக்கு அப்புறம் சவுக்கு சங்கர அரெஸ்ட் பண்ணி எந்த ஸ்டேஷன்ல உட்கார வச்சாங்களோ, அதே ஸ்டேஷன்ல அவர அசிங்கப்படுத்துறாங்க. அதே ஸ்டேஷன்ல தரையில உட்கார வச்சு அசிங்கப்படுத்துறாங்க. இங்க மோட்டிவ் என்னன்னா ரிவெஞ்ச் சவுக்குக்கு. சவுக்கு மாரியான ஒரு ஆள வச்சுக்கிட்டு, நம்ம முதலமைச்சருடைய சில பர்சனல் விஷயத்த நம்ம கலெக்ட் பண்ணி, நம்ம விஜய கண்ட்ரோல்ல எடுக்கலான்னு சொல்லி, இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு எனக்கு தெரியல. இது எந்த சாத்தியக்கூறின் அடிப்படையில இவங்க இந்த பிளான போட்டாங்கன்னு எனக்கு புரியல. ஆனா, இதுக்கு பின்னாடி அருண்ராஜ் அப்படின்ற அந்த மினிஸ்டர் என்ன பண்றாரு, டெய்லி ஒரு 8, 9 மணி ஆனா, விஜய் அவர்களுக்கு வாய்ஸ் நோட் போடுறாரு. சார் இந்த மாரி நம்ம ஆட்சியில இந்த மாரி நல்ல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. மக்கள் சந்தோஷமா இருக்கிறாங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்படின்னு அவர் குடுக்குற ரிப்போர்ட்ட தான் விஜய் நம்புறாரு. ஆதவ் அர்ஜுனா சொல்ற ரிப்போர்ட்டையோ, இல்ல புஷி ஆனந்த் சொல்லக்கூடிய ரிப்போர்ட்டையோ விஜய் நம்பல. விஜய்க்கு இவங்க 2 பேர் மேலயும் பெரிதளவு நம்பிக்கை இல்ல. ஏன்னா, ஒருத்தர் சினிமா கேரியர் நம்ம கூடயே வந்தாரு அப்படின்ற ஒரு அடிப்படையிலயும், ஆதவ் அர்ஜுனா பினான்சியலா சில இடங்கள்ல சப்போர்ட் பண்றாரு. சில இடங்கள்ல, பல இடங்கள்ல சப்போர்ட் பண்றாரு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மட்டும் தான், இவங்க 2 பேரையுமே அவர் வந்து பயன்படுத்துறாரே தவிர, மத்தபடி ஆட்சி சம்பந்தப்பட்ட விஷயம், நிர்வாகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அவரு வந்து இவங்கள நம்புறதில்ல. அவரு முழுமையா நம்புறது அருண்ராஜ் அப்படின்ற அந்த மினிஸ்டர். அந்த எக்ஸ் அதிகாரிய. இந்த அதிகாரி என்ன ரிப்போர்ட் குடுக்குறாங்களோ, அத தான் அவர் நம்பிக்கிட்டு இருக்காரு. இந்த சூழல்ல
இவரும் தர்மராஜன் அப்படின்ற அந்த ஐபிஎஸ் அதிகாரி இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா, சவுக்கு சங்கருக்கு விஜய் எங்க போறாரு, வராரு, அவர் என்ன பண்றாரு, யார மீட் பண்றாரு, எங்க எப்ப என்ன பண்றாரு அப்படின்ற விஷயங்கள, அந்த தகவல தூக்கி சவுக்கு சங்கருக்கு குடுத்துட்டு இருக்காங்க. தூக்கி சவுக்கு சங்கருக்கு குடுத்துட்டு இருக்காங்க. சவுக்கு இத வச்சுக்கிட்டு, அவரு ஒரு டீம ஃபார்ம் பண்ணிக்கிட்டு, அவரு சில விஷயங்கள ரெடி பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இல்ல. இன்னைக்கு இல்ல. ஆனா, என்னைக்கா இருந்தாலும் விஜய் அவர்கள கண்ட்ரோல்ல எடுக்கணும்னு இங்க ஒரு கும்பல் துடிச்சிட்டு இருக்காங்க. பல கும்பல் துடிக்கிறாங்க. ஆனா, அந்த பல கும்பல்ல யாராலயுமே விஜய் கிட்ட நெருங்க முடியல. விஜய் கிட்ட ஈஸியா நெருங்கக்கூடிய ஆக்சஸ் ஒன் அண்ட் ஒன்லி நம்ம அருண்ராஜ் மினிஸ்டர் கிட்ட மட்டும் தான் இருக்கு. இவர விஜய் நம்புறதுனால, இத அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு, விஜயோடைய பர்சனல் விஷயத்துல கைய வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த 3 நபர்கள். இந்த மாசம் 1ஆம் தேதி, 2ஆம் தேதி சவுக்கு சங்கர் வீடியோ போட்டிருக்க மாட்டாரு அவரோட சேனல்ல. ஏன் அப்டின்னா, அத அவரே வந்து பதிவு பண்ணியிருப்பாரு. அந்த ஒரு தனியார் யூடியூப் சேனல்ல மேடையில அவரே அத பதிவு பண்ணியிருப்பாரு. ஏன் அவரு வீடியோ பதிவு பண்ணலன்னா, அவர் தமிழ்நாட்டிலே இல்ல. அவர் தமிழ்நாட்டிலே இல்ல. நான் கேரளால இருந்துன்னு அவர் வந்து பொய்யா சில விஷயங்கள பதிவு பண்ணாரு. ஆக்சுவலா அவரு கேரளா போல. ஹிமாச்சலுக்கும், சண்டிகருக்கும் போயிருக்காரு. ஏன்னா, காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய மிக முக்கியமான நபர்கள இவரு மீட் பண்ண போயிருக்காரு. என்ன ரீசன்னா, விஜய் அவர்கள பிரதமர் அப்டின்ற ஒரு இடத்துக்கு புஷ் பண்றதுக்கு, அந்த ஒரு நரேட்டிவ் செட் பண்றதுக்கு, இங்க வடக்குல சில நண்பர்களுடைய உதவி தேவ. அப்படி இவங்க கை வச்ச பார்ட்டி தான், அப்படி இவங்க அணுகுன பார்ட்டி தான் காக்ரோச் ஜனதா பார்ட்டி. இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி தமிழ்நாட்டுல விஜய்க்காக வேல பார்க்கறதுக்காக அவங்க ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதன் மூலியமா தான் அவரு அங்க போயிட்டு வந்ததுக்கப்புறம், அந்த தனியார் யூடியூப் சேனல்ல இவங்க ஒரு புரோகிராம் நடத்தியிருப்பாங்க. சவுக்கு சங்கர ஒரு மிகப்பெரிய பிம்பமா கட்டமைச்சு ஒரு புரோகிராம் நடத்தியிருப்பாங்க. அந்த புரோகிராமுக்கு கிட்டத்தட்ட அந்த தனியார் யூடியூப் சேனல் ரூ. 10,00,000 வாங்கியிருக்கிறாங்க. ரூ. 10,00,000 வாங்கியிருக்கிறாங்க. இதுல இன்னொரு கவனிக்கப்பட வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 200 காவல்துறை அதிகாரிகள நான் மென்ஷன் பண்ணல. 200க்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகள். இதுல ரவிக்குமார் அப்படின்னு ஒரு காவல்துறை அதிகாரி. அந்த காவல்துறை அதிகாரிய நீதிமன்ற வளாகத்திலேயே வச்சு சவுக்கு சங்கர் மிரட்டுறாரு. அதுக்கான எவிடன்ஸ் அந்த நீதிமன்ற வளாகத்துல ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு. அந்த ரவிக்குமார் என்ன பண்றாரு, அந்த காவல்துறை அதிகாரி என்ன பண்றாரு, சவுக்கு மேல ஒரு கம்ப்ளைண்ட் குடுக்குறதுக்காக அவரு ஒரு விஷயம் முன்னெடுக்கிறாரு. ஆனா, காவல்துறை அதிகாரிகள், மேலதிகாரிகள் அந்த கம்ப்ளைண்ட்ட எடுத்துக்கல. அதிகாரிகள் ஆதாரம் இருக்காயான்னு கேட்கும்போது, அந்த ரவிக்குமார் சொல்றாரு, "சார் இருக்கு சார். சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு. சவுக்கு என்னைய நீதிமன்ற வளாகத்திலேயே வச்சு, உன் சட்டைய கழட்டிடுவேன். என்ன பத்தி உனக்கு தெரியாது. உன் சட்டைய கழட்டிடுவேன்னு மிரட்டுறாரு சார்." அப்படின்னு சொல்லி இவரு பதிவு பண்ணா, மேல் அதிகாரிகள் யாருமே அந்த கம்ப்ளைண்ட்ட எடுத்துக்க கூட இல்ல. எஃப்ஐஆர் போடல. எஃப்ஐஆர் போடணும்னா கம்ப்ளைண்ட் மொத எடுக்கணும். கம்ப்ளைண்ட்டே எடுக்கல. அந்த அதிகாரி ஒரு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு. அடுத்து அந்த அதிகாரிய டார்கெட் பண்ணி தான் சவுக்கு வந்து இயங்கிட்டு இருக்காரு. இது மட்டும் இல்லாம காவல்துறையில மிக முக்கியமான சீனியர் ஆபிசர்ஸ டார்கெட் பண்ணி மிரட்டுறது, அவங்கள மிரட்டி இவருக்கு தேவையான சில விஷயங்கள செஞ்சுக்கிறதுன்னு சொல்லி, பல அயோக்கிய வேலைய இவரு பார்த்துட்டு இருக்காரு. நான் இப்பயும் சொல்றேன். நான் எப்போதுமே காவல்துறை அதிகாரிகள எதிர்த்து பேசினதில்ல. என்ன ரீசன்னா, என்னைக்கா இருந்தாலும் அவங்க இந்த மண்ணுக்காக வேல பார்க்குறாங்க. என்னவா இருந்தாலும் அவங்க இந்த மண்ணுக்காக வேல பார்க்குறாங்க. காவல்துறை டிபார்ட்மென்ட்ல காவல்துறை அதிகாரிகள் பல நபர்கள் கரெக்ட்டா இருக்காங்க. ஆனா, அதே நேரம் பல நபர்கள் நேர்மையான நபர்களும் இருக்கிறாங்க. சவுக்கு மாதிரியான ஆட்களால நேர்மையான நபர்கள் ரொம்ப, 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 ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அந்த கரப்ட் காப்ஸ் இவங்கலாம் என்ன பண்றாங்க, சவுக்கு மாரியான ஆட்கள வச்சு அவங்களோட தேவைய பூர்த்தி பண்ணிக்கிறாங்க. அவங்கள யார வீழ்த்தணுமோ, அவங்கள வீழ்த்துறதுக்கு சவுக்கு மாரியான நபர்கள பயன்படுத்திக்கிறாங்க. இது மிகப்பெரிய ஆபத்தான ஒரு விஷயம். நல்லா கவனிங்க. சவுக்கு சங்கர் அவருடைய சேனல்ல பேசியிருக்கக்கூடிய முக்காவாசி வீடியோ, கிட்டத்தட்ட ஒரு 95% வீடியோ எல்லாத்துலயுமே காவல்துறை அதிகாரிகள டார்கெட் பண்ணி தான் அவரு வந்து வீடியோ போட்டிருப்பாரு. ஏன்னா, மிரட்டுறது. இதெல்லாம் உண்மையா? பொய்யா? அப்படின்னு பல பேருக்கு சந்தேகம் வரலாம். ஆனா இந்த வீடியோ சவுக்கு பார்த்தார்ன்னா, சவுக்குக்கு தெரியும். சவுக்குக்கு நான் இன்னொரு உண்மைய நான் சொல்ல விரும்புறேன். ஏன்னா, பல நபர்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். சவுக்கு வந்து ஒரு சைக்கோங்க. யாரையும் மதிக்க மாட்டாரு. நம்பிக்கைன்னா ஒரு ஒரு அதுக்கான வார்த்தைக்கான ஸ்பெல்லிங் கூட தெரியாத ஒரு நபருங்கன்னு சொல்லி பல நபர்கள் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா உண்மைக்குமே சவுக்கு
மனசிதைவு நோய் அப்படின்ற ஒரு நோயால பாதிக்கப்பட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு. சீசோஃபெர்னியான்னு சொல்லி ஒரு நோய். இந்த நோயி இதோட அறிகுறிகள் என்னன்னா, உதாரணத்துக்கு இந்த திரைப்படத்துல வர மாரியான ஒரு கான்செப்ட் தான். இல்லாத சவுண்டு, இல்லாத விஷயங்கள இமேஜின் பண்றது, இது மாரியான விஷயங்கள். ஒரு மாரி கோவத்தினுடைய உச்சத்துக்கு போறது, சைக்கோ தன்மையான ஒரு மனநிலைக்கு கொண்டு போறது. இது இந்த நோயினுடைய அறிகுறி. இதெல்லாம் ஒரு 2, 3 ஸ்டேஜ் தாண்டுனா தான் உங்களுக்கு இந்த சிம்ப்டம்லாம் வரும். சவுக்கு இது சம்மந்தப்பட்டு யார்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காருன்னா, டாக்டர் ஷாலினின்னு சொல்லி ஒருத்தவங்கள பார்த்திருப்பீங்க. அவங்க கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு. ரீசென்ட்டா ட்ரீட்மெண்ட் முடிச்ச அப்புறம் கூட, அந்த அம்மாவுக்கு ரூ. 2,00,000 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு. இதுல என்ன கவனிக்கப்பட வேண்டிய விஷயம்னா, அந்த ரூ. 2,00,000 அப்படின்றது சவுக்கோட அக்கவுண்ட்லருந்து போகல. சவுக்கோட அக்கவுண்ட்லருந்து போகல. அந்த காசு வேற ஒரு நபரின் மூலியமா, அந்த காசு அந்த டாக்டருக்கு போகுது. அப்ப சவுக்கு அப்படின்ற அந்த நபருக்காக பயந்து பல பேர், பல அதிகாரிகள், பல தொழிலதிபர்கள் சவுக்க பார்த்து பயந்து, "சவுக்க ஏன் பகச்சுக்கணும்? சவுக்கு கேட்டா பண்ணிடுவோம்." அப்படின்ற ஒரு மனநிலையில உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. இதுல கவனிக்கப்பட வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, சவுக்கு சமீபத்தில டிஜிபி மகேஷ் குமார் அகர்வால்ன்னு சொல்லி ஒரு டிஜிபி இருக்காரு. அவர போயி அவரோட ஆபீஸ்ல கிட்டத்தட்ட 45 நிமிஷம் மீட் பண்ணி அவங்க பேசியிருக்காங்க. இதன் பின்னணியில எந்த மாரியான விஷயங்கள் உள்ளடங்கி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா, நான் டிஜிபி மகேஷ் குமார் அகர்வாலுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்ல விரும்புறேன். என்னன்னா, சவுக்க பார்த்து இங்க பல பேரு பயந்துட்டு இருக்கிறாங்க. சவுக்கால காவல்துறை அதிகாரிகள் பல பேரு ஆபத்துல இருக்காங்க. சவுக்கு தினந்தோறும் காவல்துறை அதிகாரிகள மிரட்டி, டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய நேர்மையான அதிகாரிகள மிரட்டிக்கிட்டு உட்கார்ந்து வேல பார்த்துட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு நபர நீங்க 45 நிமிஷம் நீங்க மீட் பண்றீங்கன்னா, அப்போ அந்த 200 காவல்துறை அதிகாரிகளோட பாதுகாப்பு கேள்விக்குறியாகும்ல. அவங்க இந்த டிபார்ட்மெண்ட் மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை கேள்விக்குறியாகும்ல. அத தயவு செஞ்சு டிஜிபி மகேஷ் குமார் அகர்வால் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கிட்டு, சவுக்கு சங்கர் மாதிரியான ஆட்கள தயவு செஞ்சு பக்கத்துல சேர்த்துக்காதீங்க. அது மிகப்பெரிய ஆபத்து. சவுக்கு யார் யாரெல்லாம் எதிர்க்கிறாரோ, அவங்க எல்லாருக்கும் ஒரு மறைமுக மிரட்டலா, ஒரு மிரட்டல் ஒண்ணு குடுக்குறாரு. என்னன்னா, தமிழ்நாட்டினுடைய பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஜான் சத்தியன்னு சொல்லி ஒரு நபர். இந்த நபர் இப்போ தாவேகா அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பிபியா அப்பாயின்ட் பண்ணப்பட்ட ஒரு வழக்கறிஞர். இந்த நபர் கூட சேர்ந்து அவர் ஒரு செல்ஃபி எடுத்து அவர் வந்து பதிவு பண்றாரு. இதன் மூலியமா அவர் என்ன கன்வே பண்ண வராருன்னா, பிபிஏ என் கூட தான் இருக்காரு. என் கூட லிங்க்ல தான் இருக்காரு. என்ன பகச்சுக்கிட்டு உங்களால இங்கே இருக்க முடியாதுன்ற ஒரு விஷயத்த மறைமுகமா காவல்துறை அதிகாரிகளுக்கு ஒரு மிரட்டல் குடுக்குறாரு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு விஷயம். சவுக்குக்கு இப்படி ஒரு நோய் இருக்கு அப்படிங்கிறதே நான் இப்போ தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. இப்படி ஒரு மன சிதைவு நோய வச்சுக்கிட்டு, இந்த ஆளு இப்படி வேல பார்த்துட்டு இருக்கிறான். இது ரொம்ப ரொம்ப ஆபத்து. அதனால தான் சொல்றேன். ச வி ச சவுக்கு அப்படின்ற ஒரு நபர், அந்த தனிப்பட்ட ஒரு நபர், ஒரு நார்மலான மனநிலையில இருந்தா நமக்கு இது பிரச்சனை இல்ல. அவரே ஒரு மனசிதைவு நோயால பாதிக்கப்பட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர். இவரு எந்த எக்ஸ்ட்ரீம்க்கும் போகக்கூடிய ஒரு நபர். நம்பிக்கை, நேர்மை இது மாரியான எந்த வார்த்தைக்கும் ஸ்பெல்லிங் கூட தெரியாத இந்த நபர், விஜய நெருங்கிட்டு இருக்காரு. விஜய் சம்மந்தப்பட்ட தகவல எடுத்துட்டு இருக்காரு. விஜய் எங்க போறாரு, வராரு, விஜயோட வீக்னஸ் என்ன அப்படின்ற விஷயங்கள சவுக்கு கலெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இதுதான் ஆபத்து. இது ஆபத்து. நான் இப்பயும் சொல்றேன். தர்மராஜன் ஐபிஎஸ் அவர்களுக்கு நான் ஒரு விஷயம் பதிவு பண்ணிக்கிறேன். நீங்க தெரிஞ்சு பண்றீங்களா? தெரியாம பண்றீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா, நீங்க பண்ற விஷயம் ரொம்ப ரொம்ப தப்பு. அருண்ராஜ் அமைச்சருக்கும் நான் சொல்லிக்கிறேன். உங்கள விஜய் நம்புறாரு. ஆதவ் அர்ஜுனாவையோ, புஷி ஆனந்தையோ விஜய் துளியளவு கூட நம்பல. ஆனா உங்கள நம்புறாரு. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில தான் உங்ககிட்ட கேட்கிறாரு. ஆட்சி எப்படி போயிட்டு இருக்குன்னு. நீங்க குடுக்குற ரிப்போர்ட்ட விஜய் நம்பிக்கிட்டு இருக்காரு. நீங்க 8, 9 மணிக்கு நீங்க வாய்ஸ் நோட் போடுறீங்கல்ல. சார் இது நடந்திருக்கு. தலைவரே இது நடந்திருக்கு. நீங்க வாய்ஸ் நோட் போடுறீங்கல்ல. அது அவர் நம்புறாருன்னா, அந்த நம்பிக்கைய நீங்க காப்பாத்தணும். என்னதான் விஜயோடைய ஆட்சியில எனக்கு குறைபாடுகள் இருந்தாலும், நான் விஜய் எதிர்த்து கேள்விகள் கேட்டாலும், விஜய் அப்படின்ற ஒரு நபர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். இது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆபத்தான ஒரு விஷயம். இது இது ஒட்டுமொத்த தமிழ்நாடு அப்படின்ற அந்த மாநிலத்தையே சீரழிக்கக்கூடிய விஷயம். இத மென்ஷன் பண்ணி தான் சமீபத்தில கூட சவுக்கோடைய சேனல்ல மாலதி அப்படின்ற அந்த ஆங்கர் வந்து சொல்லியிருப்பாங்க. என்னன்னு, விஜய் அவர்கள் ஆட்சி நிர்வாகத்துக்கு சார் மாதிரியான ஆட்கள் கூட இருந்தா நல்லா இருக்கும்னு. இது இன்ஜெக்ட் பண்றாங்க. சவுக்கு எப்படியாவது
அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் டீம்ல உள்ள போயிட்டு, நம்ம சொல்றது தான் விஜய் கேட்கணும். நம்ம சொன்னா தான் விஜய் ஒரு தும்முனா கூட நம்ம சொன்னா தான் அவர் தும்மணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல அவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. சவுக்க இயக்கக்கூடிய இடத்துல, சவுக்க வச்சு விஜய கண்ட்ரோல் எடுத்துற முடியாதான்னு சொல்லி, இங்க அருண்ராஜ் அப்படின்ற அந்த அமைச்சரு வேலை பார்த்துட்டு இருக்காரு. இங்க ஆதவ அர்ஜுனா விஜய டேக் ஓவர் பண்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். குஷி ஆனந்த் விஜய டேக் ஓவர் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயம்லாம் இருக்கட்டும். இதெல்லாம் நடக்குமான்னு கேட்டா, அதெல்லாம் கேள்விக்குறி. ஆதவ அர்ஜுனா கூட டேக் ஓவர் பண்றதுக்கான காரணம் இருக்கு. அதுக்கான நோக்கம் இருக்கு. அதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா, அதுக்கான சூழல் இப்ப இல்ல. ஆனா, அதுக்கு முன்னாடியே நம்ம முந்திக்கிட்டா நல்லா இருக்கும்னு அருண்ராஜ் அமைச்சர் பண்றது தப்பு. இதுல பல நபர்களுடைய வாழ்க்கை உள்ளடங்கியிருக்கு. நான் 200 காவல்துறை அதிகாரிகளுக்காக பேசிட்டு இருக்கிறேன். என்கிட்ட லிஸ்டே இருக்கு. சவுக்கு யார் யார் ரிவெஞ்ச் எடுக்க போறா அப்படின்ற தகவல் என்கிட்ட நெறைய இருக்கு. ஆனா எல்லாத்தையும் என்னால இந்த ஒரு வீடியோலயே பேசிற முடியாது. ஆதாரங்கள இந்த வீடியோலயே போட்டு முடிச்சுட்டேன்னா என்னைய முடிச்சு கட்டிடுவாங்க. எனக்கு அதெல்லாம் நல்லா தெரியும். ஏன்னா கத்தி மேல நடந்துகிட்டு இருக்கிறேன். ரொம்ப முக்கியமான விஷயத்த நான் அத பதிவு பண்ணியிருக்கிறேன். லாஸ்ட் டைம் சவுக்க பத்தி நம்ம எவிடன்ஸோட போட்ட வீடியோவே அடிச்சு தூக்கிட்டாங்க. YouTubeல இருந்தே தூக்கிட்டாங்க. YouTubeல இருந்தே தூக்கிட்டாங்க. அதனால தான் இன்னைக்கு ரொம்ப நிறுத்தி நிதானமா, நான் ரொம்ப பொறுமையா இந்த விஷயத்த நான் மக்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு நான் பேசிட்டு இருக்கேன். சவுக்கால முதலமைச்சருக்கு ஆபத்து இருக்கு. சவுக்கு சங்கரை இயக்கக்கூடிய நபர்களால முதலமைச்சருக்கு ஆபத்து இருக்கு. ஒரு 6லிருந்து 8 மாசம் ஒரு டைம் பீரியடுக்குள்ள விஜய் அவருடைய கெரியர மொத்தமா முடிச்சு, விஜய தான் கண்ட்ரோல்ல எடுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. விஜயோட கெரியர முடிக்கக்கூடிய சூழல உருவாக்கி தான் விஜய வந்து டேக்கர் எடுக்க முடியும். அதுவரையும் விஜய் வந்து கண்ட்ரோல் எடுக்க முடியாது. ஏன்னா, விஜய்க்குன்னு ஒரு சில ஐடியா இருக்கு. அவருக்குன்னு சில விஷயங்கள் தெரியும். ஆனா, இங்க இருக்கக்கூடிய நிர்வாகம் சம்மந்தப்பட்டு அவருக்கு இன்னும் முழுமையான புரிதல் இல்ல. இத இந்த வாய்ப்ப பயன்படுத்திக்கிட்டு, சவுக்கு அப்படின்ற ஒரு நபர முன்னிறுத்திக்கிட்டு, பின்னணியில அருண்ராஜ், தர்மராஜன் ஐபிஎஸ் அவர்கள், இவுங்க எல்லாம் சேர்ந்துகிட்டு இன்னும் சில நபர்கள் இருக்காங்க. திரைத்துறை சம்மந்தப்பட்ட மிக முக்கியமான நடிகர்களும் இதுல இன்வால்வ்டு. இவங்கலாம் விஜய கண்ட்ரோல்ல எடுக்கணும்னு சொல்லி, ஒரு அஜெண்டாவோட வொர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஆபத்து. முகமது புகாரிக்கு நடந்த அதே மாரியான சம்பவம், ரவிக்குமார் அப்படின்ற ஒரு காவல்துறை அதிகாரிக்கு சவுக்கு எப்படி சட்டைய கழட்டிடுன்னு மிரட்டுனாரோ, இதே மாரியான சம்பவம் தொடர்ச்சியா இனி காவல்துறை அதிகாரிகளுக்கு நெறைய பேருக்கு நடக்கும். இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஏன் இத பேசுறேன் அப்படின்னா, என்னைய உளவுத்துறை கவனிக்கிறாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா சைபர் கிரைம் என்னை கவனிக்கிறாங்க. நம்ம வீடியோவ பார்க்குறாங்க. இது சம்மந்தப்பட்ட சில ரிப்போர்ட் எடுக்குறாங்க. நம்ம வீடு வரைக்கும் வந்து நம்மள நோட்டம் விட்டுட்டு போறாங்கன்ற விஷயம் வரைக்கும் எனக்கு தெரியும். அதனால தான் இந்த வீடியோவ நான் பதிவு பண்றேன். சைபர் கிரைம் சம்மந்தப்பட்ட நபர்கள் பார்க்குறீங்கன்னா, தயவு செஞ்சு இந்த வீடியோல இருக்கக்கூடிய கன்டென்ட்ட நோட் பண்ணுங்க. யாருக்கு தகவல் குடுக்கணுமோ, தயவு செஞ்சு இந்த தகவல குடுங்க. இது ஒரு பேராபத்து. இந்த ஒரு நபரால, இந்த நபரை இயக்கக்கூடிய பல நபர்களால முதலமைச்சருக்கு ஆபத்து. என்னோட இணைந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் நன்றி.